வேண்டும். உனக்கு இது பொண்ணுதான் பெரிய நோட்டு வர மாதிரி பெரிய நோட்டா வரணும். என்னப்பா இது மூட்டில் வந்து இந்த பாடுபடுத்துறீங்க மயிர் எடுத்து அப்படியே எடுத்துக்கிறேன் மீனை எடுத்துக்கிறேன். தண்ணி குடிக்கிறது வீடியோ எடுக்க மாட்டீங்களா? அதையும் எடுப்பீங்களா? எடுங்க எடுங்க நல்ல இல்ல அது எடுக்கிறாரான்னு தெரியல. நான் குடிக்க மாட்டேங்கிறேன் பத்தி தெரியாது. இதையே ஒரு வீடியோவை கட் பண்ணி எல்லாம் போடுவாங்க. நாங்க எடுத்து கொடுத்த காசுக்கு இது ஓகே அப்படின்னு எடுத்தாரு. நீங்க யூடியூப்ல ட்ரெண்டிங் தான். How was your day? So beautiful. So beautiful. Memorable day. காதலும் ஃபஸ்ட்டு மோதலில் தான் ஆரம்பிச்சுது, திருமணமும் மோதலில் தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் இவர் ஆஃபீஸில் தான் பார்த்தேன். ஒரு 3 நாள் இருக்கும். போய் உட்காந்தோன்னே வந்து பேசுகிறன்ற பேரில் திட்டிட்டு போனதில் ஆரம்பிச்சதா இந்த லவ் ஸ்டோரி. ஒரு 6 மாதம் போயிட்டு வரும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணிட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணது தான். சேட் அப்படியே போக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நல்லா பேசினோம். பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லையா? யார் என்னன்னே தெரியாது. லவ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கே மேரேஜ் பண்ணிக்கிறியா அந்த மாதிரி இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீ பதிலுக்கு பதில் பண்ணு. பட் எதுவுமே ஒரு ஃபீலே இருக்காது. லவ் பண்ணுறோம் அந்த ஒரு ஃபீல் இல்லாமல், மற்ற கப்பிள்ஸ் மாதிரி ரொமான்டிக்காக இல்லாமல் 24 ஹவர்ஸ் டாம் அண்ட் ஜெரியாக தான் இருந்திருக்கோம். நீயும் நிறைய சண்டை போட்டிருக்க, நானும் நிறைய சண்டை போட்டிருக்கேன். நினச்சா அந்த மெமரிஸில் இப்போ ஹாப்பியாக இருக்குது. நிறைய சண்டை போட்டிருக்கேன், அதுக்கு சாரி. நீயும் நிறைய சண்டை போட்டிருக்க, அதுக்கு சாரி கேட்குற. வெட்டிங் காஸ்டியூமில் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க ப்ரோ. ஒரு எப்பயுமே சாரீலாம் கட்டி எவ்வளோவா பார்த்ததெல்லாம் இல்லை. எப்போயாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறது. மற்றபடி இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஒரு புது லுக்கில் இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் அங்கே போய் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப் டைம் ஒரு மெமரி. அந்த மாதிரி ஒரு வெட்டிங்கையே பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ சூப்பரான வெட்டிங்காக கிடைச்சது எங்களுக்கு. பேரண்ட்டோட சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ப்ரோ. எஸ்பெஷலி எங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, மயவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அடிஷ்னலாக விக்கி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாமா அவங்க அப்பாவோட சப்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு மயூரி வந்துட்டு கொஞ்சம் ராகுலோட கொஞ்சம் மெச்சூர்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தான் என் மாப்பிள்ளையாக இருந்தாலும்
மயு வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர் டாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். மயு பார்த்துப்பா, அவங்க வீட்டில் பார்த்துப்பா. தாலி கட்டுறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு திருப்தியாக தாலி கட்டினேன் ப்ரோ. யார் அந்த அவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் அத்தனை பேர் இருந்தும் நம்ம வந்து ஒரு அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு பீஸ்ஃபுல்லாக கட்டினேன். அழுக மாட்டேன்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் அந்த ஃபீல் அங்கே போய் கிடச்சது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. பட் அவ்வளோ இதுக்கு நடுவுலையும் ஹாப்பியாக ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. உள்நோக்கி ஆடுகின்ற ஆடல் சதா ஆராத ஆவல் ஏதேதோ சாயல் ஏற்று திரியும் காதல் பிரத்யேக தேடல் நம்ம அந்த பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணு நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கும், நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக வச்சுக்கும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு யூ போத். அவங்க பாட்டி இங்கதான் உட்காந்துருப்பாங்க, இங்கதான் உட்காந்துருப்பா ஏழடா அப்படி கத்திருப்போம். கல்யாணமா கல்யாணம், காரசார கல்யாணம், குந்தலக்கா குத்தடிக்க கூடி வந்த கல்யாணம். மோதிரமே இல்லங்க, வைத்தியமே என் கையில இருக்க மோதிரத்தை ஒரு வீட்டு இல்லங்க, கையே போக மாட்டேங்குது. கொண்டாட்டி மனசெல்லாம் புருஷன் நிறைஞ்சிருக்க கண்ணால
கண்ணால மனசெல்லாம் பொண்டாட்டி மனசெல்லாம் புருஷன் நிறைஞ்சிருக்க கண்ணால மனசெல்லாம் கூட்டு போ. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. மோதிரம் கூட வந்து விட்டு கொடுத்தேன். 3 வாட்டியுமே அவங்க தான் ஜெயிச்சாங்க. சரி கையில் வச்சு நான் தான் கொடுத்தேன், என்ன பண்ணுறது. இல்லை அது வந்து கேம், அது நம்ம நியாயமாக விளாண்டது. ஒரு கேம் விட்டு கொடுக்கலாம், 3 கேமா விட்டு கொடுப்பாங்க. சரி உடைஞ்ச கை உடையாத கை நான் நல்ல ஒய்ஃபான்னு தெரியாது, இருக்க ட்ரை பண்ணுறேன். நீயும் சண்டை போடாமல் ஹாப்பியாக எப்பவும் இருக்கணும். சண்டை வந்தாலும் அன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாங் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். பொண்டாட்டி அந்த மாதிரி கல்யாணம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, பட் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நல்லதாகவே நடந்துச்சு. டோட்டல் ஆப்போசிட் ராகுலுக்கு. அவங்க வந்து ரொம்ப சைலண்டான பொண்ணு. அதே ராகுல் வந்து ஃபுல் ஜாலியில் இருப்பான். எனக்கு இவங்க 2 பேரும் எப்படி மேட்ச் ஆனாங்கிற ஒரு சர்ப்ரைஸ். இவர் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன், ஆடிட்டு இருப்பேன். இவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொண்ணா பொறுப்பாக மாறணும்னு தோணுது. ஜாலியாக இருக்கேன். கூட கம்பெனிக்கு ஊர் சுற்றுற கால் கிடச்சிருச்சுன்னு ஒரு ஹாப்பியாக இருக்கு. நானாகட்டும் சரி, என் ஃபேமிலியாகட்டும் சரி. ஸோ பசங்க இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு இதை கொண்டு போயிருக்க முடியாது. இவ்வளோ கிராண்டாக டான்ஸ்லாம் இருந்தாங்க. உண்மையாகவே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது அதோட ஒரு இனிஷியல் டே, வெட்டிங் டே. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மேபி வீடியோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நான்லாம் ரொம்ப மோசமாலாம் ஆடி இருக்கேன். ஒரு பாயிண்டில் மயு அப்படின்னு ஒரு பொண்ணு உள்ளே வரும்போது ஸோ இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஒரு சின்ன எக்ஸிடேஷன் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு.
போக போக போது பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே அது பொண்ணு இல்லை, பையன்தான். எங்களுக்கு ஈக்குவல் வைப் கொடுக்குற ஒரு பையன். I wish happy married life ராகுல் and மயூ. நன்றி, வணக்கம். மீண்டும் வருக.